வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2 8ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.123 என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்க. விகிதமுறு வடிவம்னா P/Q இந்த மாதிரி வரும். Qவோட மதிப்பு என்னவா இருக்காது, 0வா இருக்காது. அதாவது இது என்ன இருக்கு, டெசிமல் இருக்கு இல்லையா, தசம எண்ணா இருக்கு இல்லையா, இதை நம்ம பின்ன வடிவத்துக்கு மாற்றி எழுதணும். அதான் என்னது, விகிதமுறு வடிவம். எழுதலாமா பாருங்க. முதல்ல 0.123 பார் ஈக்குவல் டு 0. இந்த பார் 1 2 3க்கு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த 1 2 3 திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். சரியா, எங்க போய் முடியலாம் சொல்ல முடியாது, இப்படி போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுத போறோம். இங்க 1 2 3 தான் இருக்கு. அப்ப 0.123. அடுத்து பாருங்க 0. இந்த இடத்துல 0 போட்டலாம். 1 2 3 0 போட்டு அதுக்கு அடுத்தது 1 2 3 பாருங்க. இந்த இடத்துல 6 இலக்கம் வரைக்கும் வந்துட்டோம். பிளஸ் 0. இந்த 6 இலக்கம் எழுதிட்டு 6 0 போடுங்க. 1 2 3 இந்த செட்டுக்கு போட்டோமா. இப்போ இந்த செட்டுக்கு 0 1 2 3 அதுக்கு அடுத்தது 1 2 3 பிளஸ் எக்ஸட்ரா இப்படி போய்கிட்டே இருக்கும். நீங்க வேணா இதை கூட்டி பாருங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் கரெக்டா வரும். சரியா, கூட்டி நான் காமிக்கிட்டுமா. அந்த இடத்துல பாருங்க 0.123 அதுக்கடுத்து 0.00123 அதுக்கடுத்து 0.0000123 இது நீங்கள் கூட்டி பாருங்க, கரெக்டாக வருவாங்க. 3 2 1 3 2 1 3 2 1 0. கரெக்டாக வந்துருச்சா. அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். இப்போ பாருங்க ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்க ஈக்குவல் டு வேண்டாம், நம்ம ஏவோட மதிப்பு எழுதுவோம். ஏன்றது என்னது, முதல் உறுப்பு 0.123. இப்போ பொது விகிதம் R கண்டுபிடிக்க போறோம். பாருங்க 0. ரெண்டாவது உறுப்பு 0.00123 வகுக்கணும். எதை கொண்டு, முதல் உறுப்பு 0.123 கொண்டு வகுக்கணும். இப்போ பாருங்க புள்ளிக்கு அடுத்து இந்த பக்கம் 6 இலக்கம் இருக்கு. அப்ப நம்ம எதை கொண்டு வகுக்கலாம் பாருங்க. 1க்கு அடுத்து 6 பெருக்க போறோம். எதை கொண்டு பெருக்க போறோம், 1க்கு அடுத்து 6 0 1 2 3 4 5 6 அதே மாதிரி இங்கே 6 0 2 3 4 5 6 0 இதை பெருக்கலாமா. அப்போ பாருங்க R ஈக்குவல் டு 0.00123 இங்கே 6 0 போட்டால் எத்தனை, 10 லட்சம். 10 லட்சம் கொண்டு பெருங்க என்ன வந்துடும், 123 வந்துடும். இந்த 0.123 10 லட்சத்தை கொண்டு பெருக்குனா 123 அதுக்கடுத்து 3 0 வரும். சரியா, வேணா நீங்க பெருக்கி பாருங்க. இப்போ பாருங்க இதை கேன்சல் பண்ணுங்க. ஓரொன்னா 1 ஓரொன்னா கேன்சல் ஆயிரும். இந்த 3 0 அப்படியே வந்துடும். அப்போ R ஈக்குவல் டு 1/1000 1 1000 கொண்டு வகுத்தோம்னா 0.001. இதான் என்னது, நமக்கு தேவையான ஆரோட மதிப்பு. சரியா, இது ஈஸியான வகுத்தல் தான். இங்க என்ன இருக்கு, 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னால என்ன வகுத்து காமிக்கிட்டுமா, 1 1000 கொண்டு வகுக்க போறோம். வகுக்க முடியுமா, முடியாது. இங்க 0 சேருங்க, இங்க 0 சேர்த்து புள்ளி வச்சிருங்க. இப்ப 100 10 என்ன செய்ய முடியாது, 1000 கொண்டு வகுக்க முடியாது. அப்ப இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. 100 1000 கொண்டு வகுக்க முடியாது. அப்ப இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. இப்ப பாருங்க 1000 1000 எத்தனை ஆயிரம், ஒரே ஒரு 1000. இந்த மாதிரி தான் நம்ம வகுக்கணும். சரியா, இப்ப ஆரோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு தெரியல. அப்போ நிறைய உறுப்புகள் இருக்கு, இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா என்ன, SN இல்ல S இன்ஃபினிட்டி. இது எண்ணிக்கையற்ற உறுப்புகள் இருக்கு, இன்ஃபைனைட். சரியா, எண்ணிக்கையற்ற உறுப்புகள். அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, A/1 - R. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் ஆக போகுது. இப்போ பாருங்க, therefore 0.123 பார் ஈக்குவல் டு A/R. இதான் என்னது, இன்ஃபினிட்டி. A/R ஏவோட மதிப்பு 0.123 by 1 மைனஸ் ஆரோட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க 0.001. இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான மதிப்பு கிடைச்சிடும், A/1 - R. இப்போ 0.123 அப்படியே வந்துடும். 1ல இருந்து எதை கழிக்க போறோம், 0.01. சரியா, இப்போ பாருங்க 1ன்னா 1.00 எத்தனை 0 நம்ம போட்டுக்கலாம். எதை மைனஸ் பண்ண போறோம், 0.001 மைனஸ் பண்ண போறோம். இந்த 1 இங்க கடை வாங்கி கொண்டு வரோம் 10. 10ல் 1 கழிச்சா 9. இந்த இடத்துல 9 இருக்கும். 9ல் 0 கழிச்சா 9. இங்கே 9 இருக்கும். 9ல் 0 கழிச்சா 9 புள்ளி. இந்த 1 தான் அங்கே கொண்டு போயிட்டு அங்கே 0 தான் இருக்கும். அப்போ 0 - 0 0. அப்போ 1ல இருந்து 0.001 கழிச்சா 0.99. சரியா, இப்போ பாருங்க ஈக்குவல் டு இன்ட்டு
புள்ளிக்கு அடுத்து 3 இலக்கம் இருக்கா? அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 1000/1000 கொண்டு நம்ம பெருக்கிடலாம். 0.123 1000 கொண்டு பெருக்கினா 123. 0.999 1000 கொண்டு பெருக்கினா 999. சரியா? கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? மூணாயிரப்பாடு 3 3 9 இங்கே 3 பாருங்க. 4 12 1 3. அப்போ என்ன வருது? 41/333. இதான் என்னது? 0.123 பார். இதனுடைய விகிதமுறு வடிவம் பின்ன வடிவம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.